ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவலிங் வீடியோ. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் மவுண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. மாதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜெபமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். அதனால் அங்கே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ட்ராவல் வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் போனால் கண்டிப்பாக போஸ்ட் எடுத்து போடுறேன். யாருக்கெல்லாம் ட்ராவலிங் வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள். நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஜீசஸ் ரெடீம்ஸ் ப்ரேயர் மவுண்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதான் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஏக்கரில் ப்ரேயருக்காகவே கட்டியிருக்காங்க. தனித்தனி ஜப அறையும் இருக்குது. குழுவாகவும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கக்கூடிய வசதிகளுமே இருக்குது. நாங்கள் இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 மாடி ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தோம். அங்கேருந்து சரி இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்படியே வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணதான் காமிச்சிருக்கேன். உள்ளே வந்தது ஒரு என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கோம், எப்போ வெக்கேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு ஆப்போசிட்டில் கேன்டீன் இருக்குது. அங்கேயும் ஃபுட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்ருக்காங்கள்ல, அங்கே தான் ஜாமக்காரன் ஜெபம், அதாவது நைட் ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸு, இந்த மாதிரி பச்சை பசேல்னு இடம் இருக்கும். இந்த ரூம்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபேமிலியாக வர்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே நிறைய ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தண்ணி இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் நான் எடுக்கலை. அதனால் எடுத்தது மட்டுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா போகலாம். நம்ம மைண்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தால் தங்கக்கூடிய இங்கே எஸ்தர் மண்டபம்னு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபங்க்ஷன் டைம் தங்குறதுக்கு இன்னும் 2 ஹால் அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிளாக்கில் கட்டியிருக்காங்க. இது மேலே நாங்கள் தங்கியிருந்த ப்ளேஸில் பார்த்தோன்னா யாரும் இல்லாதப்போ நான் கொஞ்சம் ஷூட் பண்ணது. இந்த மாதிரி பெட்டு இந்த மாதிரியும் இருக்குது பெரியவங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம கீழே படுக்கிறதுனா தலகாணி பாயும் அங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுனா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி பேக் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க லக்கேஜஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ரூமுக்கு இன்சார்ஜும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஸோ நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜென்ஸுக்கு இதுக்கு கீழே இதே மாதிரியும் இருக்கும். அங்கேயும் இன்சார்ஜஸ் இருப்பாங்க. இங்கே ஜாமக்காரன் ஜெபம் நடக்கும். பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் நைட்டு வருவாங்க. நம்மளும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நைட்டு போய் இந்த ப்ரேயரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூட் மேப் கொடுத்துருக்காங்க. எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அந்தந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஜெப நடை தோட்டம்னு போட்டிருக்காங்கள்ல, அந்த இடத்துல ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொரு இதுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஒரு தனிமையாக காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. எங்களுக்கும் அப்படி தான், அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. சரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே சடனாக கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான் நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஜெபக்குன்று அப்படின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டீமாக வந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒரு 30 பேர் இல்லை 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி
அங்கே உட்காந்து நல்லா ஒவ்வொரு பைபிளில் இருக்க வசனங்கள்லாம் எடுத்து நல்லா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தப்போ அங்கே ஒரு டீம் தெரியுதா, அவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு குழுவாக உட்காந்து அவங்களோட ஊழியக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த இடம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்திருந்தப்போ யாரும் இல்லாத நான் தனியாக உட்காந்துருந்தேன். அந்த இடத்துலையும் அப்படி தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஜபாரை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தனியாக போய் ப்ரேயர் பண்ணுறக்கு ஒரு ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. எல்லோரும் தனித்தனியாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ரூமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்காகவும் இந்தியாவுக்காகவும் உலகத்துக்காகவும் வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஃபேன் எல்லாமே வச்சுருந்தாங்க. லைட் வந்து போனோம்னா லைட் இருக்கும். நம்ம வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம வந்து நம்மளுக்காக மட்டும் ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காகவும் மற்ற ஸ்டேட்டு, மாநிலங்கள், உலகம் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கும்போது நம்மளுக்குமே வந்து ரொம்பவே நல்ல பாசிட்டிவாக இருக்கும் மைண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸ் இருந்துச்சு. அதில் வந்து இதே மாதிரி ஒரு பில்டிங் ஆப்போசிட்டில் இன்னொன்று இருக்கும். இங்கேயும் வந்து குழுவாக ஜெப மன்றாட்டு கோபுரம்னு போட்டிருந்தாங்க. குழுவாக வந்து ஜெபிக்கலாம். நாங்கள் இங்கே தான் போயிட்டு ஃபேமிலியாக ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து பகல் நேரத்தில் ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ நல்லா வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம். நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மலைக்குள்ளே போகிற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு பெரிய சிலுவை தெரியுது. அது எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் போகிறதுக்கு ஒரு மலைக்கு ஏறினோம். ஆனால் அங்கே இல்லை. அதை தாண்டி அடுத்த மலையில் தான் இருந்துச்சு. அந்த மலையிலிருந்து இதை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ரூமு, பாத்ரூம்ஸு பின்னாடி கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு அந்த சைடு தனியாக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து கண்டெய்னர்ஸ் ரூம். நல்லா ஏசியோட, அதுவும் ஃபேமிலியாக வந்து தங்குறதுக்கானது. அதுக்கும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அங்கே வந்து தங்கியிருக்கலாம். இந்த மலையில் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா தொட்டா சுருங்கி பார்த்தேன். அது பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அதனால் தொட்டு தொட்டு பார்த்து அதெல்லாம் சுருங்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். வளர்ந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. இதுவும் அதே கேம்பஸில் தான் வந்து ஒரு ப்ரேயருக்காக இருந்துச்சு. நாங்கள் அங்கேயும் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் வந்து அந்த மலைக்கு போகக்கூடிய வழியில் எடுத்த கிளிப்பிங்ஸு. அப்படியே நடந்து போனோம். பயங்கர வெயில். இங்கே இந்த இடம்லாம் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து நிறைய மலைகள் வந்து இருக்குது. இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நம்ம கூட நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ண சூப்பராக இருக்கும். அந்த இடம்தான் வந்து இதுக்கு பின்னாடி தான் அந்த ஜாமக்காரன் ஜெபம் நடக்கிறது அந்த இடம். இந்த மாதிரிலாம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பேக் சைடில் நம்ம திரும்பி ரிட்டன் வரப்போ சமாதானத்தோடே போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவலிங் வீடியோ. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேயர் மவுண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. மாதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜெபமலை அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். அதனால் அங்கே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ட்ராவல் வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் போனால் கண்டிப்பாக போஸ்ட் எடுத்து போடுறேன். யாருக்கெல்லாம் ட்ராவலிங் வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள். நம்ம வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. ஜீசஸ் ரெடீம்ஸ் ப்ரேயர் மவுண்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதான் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஏக்கரில் வந்து ப்ரேயருக்காகவே வந்து கட்டியிருக்காங்க. தனித்தனி ஜபாரையும் இருக்குது, குழுவாகவும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கக்கூடிய வசதிகளுமே வந்து இருக்குது. நாங்கள் வந்து இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 மாடி ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தோம். அங்கேருந்து சரி இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்படியே வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணதை காமிச்சிருக்கேன். உள்ளே வந்ததும் ஒரு என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கோம், எப்போ வெக்கேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு ஆப்போசிட்டில் கேன்டீன் இருக்குது. அங்கேயும் ஃபுட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்து இப்படி நடந்து வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்ருக்காங்கள்ல, அங்கே தான் வந்து ஜாமக்காரன் ஜெபம், அதாவது நைட் ப்ரேயர் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸு, இந்த மாதிரி பச்சை பசேல்னு இடம் இருக்கும். இந்த ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபேமிலியாக வர்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே வந்து நிறைய ரூம் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் நான் வந்து எடுக்கலை, அதனால் எடுத்தது மட்டுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா போகலாம். நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தால் தங்கக்கூடிய இங்கே வந்து எஸ்தர் மண்டபம்னு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபங்க்ஷன் டைம் வந்து தங்குறதுக்கு இன்னும் 2 ஹால் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிளாக்கில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து மேலே நாங்கள் தங்கியிருந்த ப்ளேஸில் வந்து பார்த்தோன்னா யாரும் இல்லாதப்போ வந்து நான் கொஞ்சம் ஷூட் பண்ணது. இந்த மாதிரி பெட்டு இந்த மாதிரியும் இருக்குது பெரியவங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம கீழே படுக்கிறதுனா தலகாணி பாயும் அங்கேயே வச்சுருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுனா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி பேக் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க லக்கேஜஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ரூமுக்கு வந்து இன்சார்ஜும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜென்ஸுக்கு வந்து இதுக்கு கீழே வந்து இதே மாதிரியும் இருக்கும், அங்கேயும் இன்சார்ஜஸ் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து ஜாமக்காரன் ஜெபம் வந்து நடக்கும். பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து நைட்டு வருவாங்க. நம்மளும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நைட்டு போய் இந்த ப்ரேயரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூட் மேப் கொடுத்துருக்காங்க, எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அந்தந்த இடத்துக்கு வந்து போய்க்கலாம். ஜெப நடை தோட்டம்னு போட்டிருக்காங்கள்ல, அந்த இடத்துல ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொரு இதுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணலாம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக. ஒரு தனிமையாக காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கிறதே தெரியாது. எங்களுக்கும் அப்படி தான், அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. சரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே சடனாக கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான், நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஜெபக்குன்று அப்படின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீமாக வந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு 30 பேர் இல்லை 50 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அங்கே உட்காந்து நல்லா ஒவ்வொரு பைபிளில் இருக்க வசனங்கள்லாம் எடுத்து நல்லா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தப்போ அங்கே ஒரு டீம் தருதா, அவங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு குழுவாக உட்காந்து அவங்களோட ஊழியக்காரரை வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த இடம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்திருந்தப்போ யாரும் இல்லாத நான் தனியாக உட்காந்துருந்தேன். அந்த இடத்துலையும் அப்படி தான், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஜெபாரை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தனியாக போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. எல்லோரும் தனித்தனியாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ரூமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்காகவும் இந்தியாவுக்காகவும் உலகத்துக்காகவும் வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஃபேன் எல்லாமே வச்சுருந்தாங்க. லைட் வந்து போனோம்னா லைட் இருக்கும். நம்ம வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம வந்து நம்மளுக்காக மட்டும் ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காகவும் மற்ற ஸ்டேட்டு, மாநிலங்கள், உலகம் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கும்போது நம்மளுக்குமே வந்து ரொம்பவே நல்ல பாசிட்டிவாக இருக்கும் மைண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸ் இருந்துச்சு. அதில் வந்து இதே மாதிரி ஒரு பில்டிங் ஆப்போசிட்டில் இன்னொன்று இருக்கும். இங்கேயும் வந்து குழுவாக ஜெப மன்றாட்டு கோபுரம்னு போட்டிருந்தாங்க. குழுவாக வந்து ஜெபிக்கலாம். நாங்கள் இங்கே தான் போயிட்டு ஃபேமிலியாக ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து பகல் நேரத்தில் ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ நல்லா வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம். நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மலைக்குள்ளே போகிற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய சிலுவை தெரியுது. அது எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் போகிறதுக்கு ஒரு மலைக்கு ஏறினோம். ஆனால் அங்கே இல்லை, அதை தாண்டி அடுத்த மலையில் தான் இருந்துச்சு. அந்த மலையிலிருந்து இதை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேருந்து பார்த்தோம்னா இந்த ரூமு, பாத்ரூம்ஸு பின்னாடி கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு அந்த சைடு தனியாக தெரியுது பார்த்திங்களா, அது வந்து கண்டெய்னர்ஸ் ரூம். நல்லா ஏசியோட, அதுவும் ஃபேமிலியாக வந்து தங்குறதுக்கானது. அதுக்கும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அங்கே வந்து தங்கியிருக்கலாம். அந்த மலையில் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா தொட்டா சுருங்கி பார்த்தேன். அது பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அதனால் தொட்டு தொட்டு பார்த்து அதெல்லாம் சுருங்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். வளர்ந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. இதுவும் அதே கேம்பஸில் தான் வந்து ஒரு ப்ரேயருக்காக இருந்துச்சு. நாங்கள் அங்கேயும் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் வந்து அந்த மலைக்கு போகக்கூடிய வழியில் எடுத்து கிளிப்பிங்ஸு. அப்படியே நடந்து போனோம். பயங்கர வெயில். இங்கே இந்த இடம்லாம் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து நிறைய மலைகள் வந்து இருக்குது. இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நம்ம கூட நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ண சூப்பராக இருக்கும். அந்த இடம்தான் வந்து இதுக்கு பின்னாடி தான் அந்த ஜாமக்காரன் ஜெபம் நடக்கிறது அந்த இடம். இந்த மாதிரிலாம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பேக் சைடில் நம்ம திரும்பி ரிட்டன் வரப்போ சமாதானத்தோடே வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா